அடையாளம் இல்லாத சாலை. காலேப் தனது வாழ்நாளின் பெரும் பகுதியை ஆன்மீகத்திலிருந்து வெகு தொலைவிலேயே கழித்தார். அவர் ஒருபோதும் ஜெபித்ததில்லை, வேதத்தை படித்ததில்லை, கடவுளை பற்றி நினைக்கக்கூட கவலைப்பட்டதில்லை. அவரை பொறுத்தவரை வாழ்க்கை என்பது வெற்றியை பற்றியது மட்டுமே. அவர் பதவி உயர்வுகள், பாராட்டுகள் மற்றும் பிறரால் மதிக்கப்படுவதையே துரத்தி சென்றார். ஆனால் அவர் எவ்வளவு அதிகமாக துரத்தினாரோ அவ்வளவு அதிகமாக அவர் வெறுமையை உணர்ந்தார். இரவில் சத்தம் குறைந்தபோது அவரது இதயத்தில் ஒரு விசித்திரமான வலி ஏற்பட்டது. அவரால் ஒருபோதும் அதை விளக்க முடியாத ஒரு வலி. ஒரு மாலை நேரத்தில் நீண்ட மற்றும் ஏமாற்றம் அளிக்கும் ஒரு நாளுக்கு பிறகு காலேப் தனது காரை ஓட்டி சென்றார். இலக்கு இல்லை, திட்டம் இல்லை. தனது எண்ணங்களிலிருந்து தப்பிக்க ஒரு முயற்சி மட்டுமே. அவர் ஒரு தனிமையான நெடுஞ்சாலையில் செல்லும் பொழுது சாலையோரத்தில் இருந்த ஒரு சிறிய பலகையை கவனித்தார். அது பிரகாசமாக இல்லை, ஆடம்பரமாக இல்லை, ஆனால் அது அவர் கண்களை கவர்ந்தது. அந்த பலகையில் இவ்வாறு எழுதப்பட்டிருந்தது: வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள் என்று. காலேப் காரை நிறுத்தினார். அந்த பலகையே பார்த்து கொண்டிருந்தார். பல ஆண்டுகளில் முதல் முறையாக அவருக்குள் ஏதோ ஒன்று அசைவதை உணர்ந்தார். மென்மையான ஒரு குரல் அவர் பெயரை அழைப்பது போல. அந்த அமைதியான தருணத்தில் தான் செய்த முடிவுகள், காட்டிய அலட்சியம், தனது இதயத்தை சுற்றி எழுப்பிய சுவர்கள் என அனைத்தையும் அவர் நினைவு கூர்ந்தார். ஆனால் வியக்கத்தக்க வகையில் அவர் தண்டிக்கப்பட்டதாக உணரவில்லை. அவர் அழைக்கப்பட்டதாக உணர்ந்தார். அவர் தனது கைகளில் தலையை சாய்த்து மெதுவாக சொன்னார்: கடவுளே, நான் உங்களை தேடவில்லை, ஆனால் நீங்கள் என்னை தேடுகிறீர்களா? திடீரென்று ஒரு கதகதப்பு அவர் மீது படர்வது போல இருந்தது. மென்மையான, அமைதியான யாரோ ஒருவர் ஆறுதலாக அவர் தோள் மீது கையை வைத்திருப்பது போன்ற உணர்வு. அவரது இதயத்தில் ஒரு எண்ணம் தோன்றியது: நான் இவ்வளவு காலமும் இங்கே தான் இருந்தேன். தான் பல ஆண்டுகளாக கடவுளை புறக்கணித்தாலும் கடவுள் தன்னை ஒருபோதும் புறக்கணிக்கவில்லை என்பதை காலேப் உணர்ந்தார். அவர் காத்திருந்தார், பின்தொடர்ந்தார், அழைத்துக் கொண்டிருந்தார். அமைதியாக, பொறுமையாக, அன்பாக. அந்த வெறிச்சோடிய நெடுஞ்சாலையின் ஓரத்தில் காலேப் தனது இதயத்தை திறந்தார். தான் சுமந்து வந்த பாரத்தை ஒப்படைத்தார். முடிவில்லாத ஓட்டம், ஏமாற்றங்கள் மற்றும் கலக்கம் ஆகியவற்றை கைவிட்டார். ஒரு புதிய அமைதி அவர் மீது பொழிந்தது. ஆழ்ந்த, நிலையான, விவரிக்க முடியாத அமைதி. அவர் வீடு திரும்பிய போது உலகம் மாறவில்லை, ஆனால் அவர் மாறியிருந்தார். முதல் முறையாக அவரது ஆன்மா உயிர்ப்புடன் இருப்பதை உணர்ந்தார். பாடம்: நாம் கடவுளை தேடாத போதும் அவர் நம்மை தேடிக்கொண்டிருக்கிறார். எந்த இதயமும் வெகு தொலைவில் இல்லை. எந்த கடந்த காலமும் மிகவும் பாரமானது இல்லை. எந்த வாழ்க்கையும் மிகவும் உடைந்ததல்ல. தம்மிடம் திரும்புகிறவர்களுக்கு அமைதியும், நோக்கம் மற்றும் ஒரு புதிய தொடக்கத்தை வழங்க கடவுள் திறந்த கரங்களுடன் காத்திருக்கிறார். என்னை தேடாதவர்களால் நான் கண்டறியப்பட்டேன். என்னை உணவாதவர்களுக்கு பிரத்யட்சமானேன். ஏசாயா 65:1.